டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஒவ்வொரு மாடலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு டேஸ் கணக்கில் கொடுத்துட்டாங்கன்னா அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்க்கும். ஃபைண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ருபீஸ் 6750 ஃபார் 219 days at 10% per annum. ஃபார்முலா என்ன வந்துடும்? என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் வந்து 6750. சரி, நாள் வந்து 219 நாள். எப்பவுமே வருஷத்தில் தான் செய்யணும். ஸோ 219/365. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10. ஃபார்முலா என்னது? PNR by 100 ஈக்குவல் டு I. ஏன்னா வந்தாச்சு, பிக்கு பதிலாக இதை போட்டாச்சு, எண்ணுக்கு பதிலாக 219/365 போட்டாச்சு, இன்ட்டு 10/100 போட்டாச்சு. இப்போ என்ன வச்சு, இந்த 0 இந்த 0 2 0 அடிச்சு விட்டுட்டேன். இப்போ இது 5ஆல் அடிச்சிட்டோம்னா 135, இங்கே 5ஆல் அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும்? 73. 73 இதையும் டிவைட் பண்ணிட்டோம்னா 3, 135 3ஐயும் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 405. நன்றி. குவான்ஸ்டைனர் ஒரு எஸ்எஸ்சியில் இதுக்கு முன்னால் கேட்ட ஒரு கொஸ்டினை பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க? ஏ வந்து 11, பி வந்து 9. என்ன கொடுத்துருக்காங்க? 2016 எஸ்எஸ்சியில் கேட்டிருக்காங்க. a² + b² + ab by a³ - b³ இஸ் ஈக்குவல் டு வாட்? நமக்கு அல்ஜிப்ரா ஃபார்முலா இதை பற்றி நம்ம நிறைய சம் பார்த்துருக்கோம். நான் சொல்லுவேன் a² + b² + ab. இதோடைய ஃபார்முலா, அல்ஜிப்ரா ஃபார்முலா என்ன வந்துடும்? a³ - b³ a - b, a² + ab + b². இதையும் கட் பண்ணிடலாமா? அப்புறம் என்ன வந்துடும்? 1/a - b. ஏக்கு பதிலாக 11, பிக்கு பதிலாக 9. அப்புறம் ஆன்சர் வந்து என்ன வந்துடும்? 1/2. தேங்க்யூ.